இருக்கிறதோட விலை வந்து 24 வெள்ளி. நம்ம ஊர் பிரைஸு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய், 480 ரூபா பார்த்துக்கிறங்க. 480 ரூபாய்க்கு நம்ம ஊருக்கு எவ்வளவு வெஜிடபிள்ஸ் வாங்கலாம். இங்க பாருங்க இவ்வளவுதான் வாங்க முடியும் மலேசியால. என்னன்னு தெரியுதா? கடல் சுப்பி. அதை உடைச்சு அதை வந்து வெயிட் போட்டு கட்டி கட்டி வைக்கிறாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்? யூ ஃப்ரம் மலேசியா ஆர் பங்களாதேஷ்? யூ ஃப்ரம் பங்களாதேஷ். இஸ் திஸ் யுவர் ஓன் ஷாப்? he is working here. Okay. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம மலேசியாவில் கோலாலம்பூர்ல உள்ள புது அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்ல இருக்கோம். மலேசியா பற்றி நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. பட் மலேசியாவோட இப்போ விலைவாசிகள் எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 35 வெள்ளி அப்படின்னா நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் வரும். அந்த 35 வெள்ளிக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் நம்ம வாங்க போறோம். எவ்வளவு வெஜிடபிள்ஸ் வருது, எவ்வளவு ஃபிஷ்ஷஸ் வரும் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. அதை வச்சு நீங்க ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் எவ்வளவு வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புது பஸ்ஸார்ல தான் நிக்கிறோம். இது பாத்தீங்க அப்படின்னா மலேசியாவோட டபுள் டக்கர் பஸ், அதாவது மாடி பஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ள வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெட் ஷாப்ஸா இருக்கும். அதாவது ஃபிஷ்ஷஸ், லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரியான எல்லா பெட்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கும். இதை வந்து டீட்டெயில்டா நான் vlog பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, எல்லா வகையான பெட்ஸுமே இருக்கும். ஃபிஷ்ஷஸ்ல இருந்து கேட்ஸ்ல இருந்து எல்லா வகையான பெட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நம்ம அப்படியே வாங்க, நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ளே போகலாம். இந்த பசார் போது காலையில் 4 மணிக்கெலாம் பரபரப்பாக இருக்குங்க. காலையில் 4 மணிலேருந்து ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் செம்ம க்ரௌடாக இருக்கும். காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் வந்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே உள்ளே போகலாம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 கிலோ 8 வெள்ளின்னு பார்த்தோமா? இங்க பாருங்க 1 கிலோ 7 வெள்ளி. அதாங்க நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரியா தான். கொஞ்சம் விலை முன்ன பின்ன இருக்கும் ஒவ்வொரு கடையிலையும். நம்ம விசாரிச்சு வாங்கிக்கிற வேண்டியதுதான். எங்க பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ, பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் எங்க கொடுக்குறாங்களோ அங்க பார்த்து விசாரிச்சு வாங்கிக்கிற வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதா? கடல் சுப்பி. அதை உடைச்சு அதை வந்து வெயிட் போட்டு கட்டி கட்டி வைக்கிறாங்க. இது ஒரு பாக்கெட்டோட விலை வந்து தீக்கா ப்ளூ அப்படின்னா 30 வெள்ளி. வெயிட் போட்டு என்ன வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க நெத்திலிலேயே பல வகையான நெத்திலி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாமே அழகா கூரா போட்டு வச்சிருக்காங்க. கேரட், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ், அப்புறம் மஷ்ரூம், சவுக்காய், லெமனு, அப்புறம் வந்து புதினா இலை, பீன்ஸ், புரோக்கோலி, காலிஃபிளவர், டொமேட்டோ எல்லாமே. இது ஒவ்வொரு கூரும் 2 வெள்ளியா. 3 வாங்கணும் அப்படின்னா 5 வெள்ளியா. சக்கரை வெள்ளிக்கிழங்குலாம் இருக்கு. பாருங்க, வெறும் 3 டொமேட்டோ தான் இருக்குது. இதோட வெள்ளி 2 வெள்ளி அப்படின்னா நம்ம ஊர் பிரைஸுக்கு 40 ரூபா. பட் இங்க டொமேட்டோ பாருங்க 2 வெள்ளிக்கு நிறைய இருக்குது. பட் அதோட ஃப்ரெஷ்னஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த அளவுக்கு ரெட்டிஷா இல்ல. இங்க ஃபுல்லா கிரீன் சில்லி, அப்புறம் வந்து அதே மாதிரி டொமேட்டோ எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கூறு 2 வெள்ளி தான். அப்படியே பக்கத்துல அபாங் சேல்ஸ் பண்ணிக்கிருக்காரு பாருங்க. டொமேட்டோ வந்து 3 வெள்ளி. இது வந்து கூறு இதுல கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது பாத்தீங்களா? இந்த முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோக்கும் 1/2 கிலோக்கும் நடுவில் இருக்குது. இதோட விலை 3 வெள்ளிங்க. இங்க பாருங்க, ஒரு கூறு வந்து 1 வெள்ளி. இந்த வெண்டிக்காய், அப்புறம் இந்த இஞ்சி, இந்த பீன்ஸ், இந்த டொமேட்டோ எல்லாருமே. நான் உங்களுக்கு வெயிட் போட்டே வாங்கி கேட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு இந்த 1 கிலோ எவ்வளவு அப்படின்னு தெரியும். நம்ம இந்த கூர்ல உள்ள வாங்கணும்னா அவங்களால வந்து கம்பேரிசன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து வெயிட் போட்டு 1 கிலோ 5 வெள்ளி 6 வெள்ளின்னு வச்சிருப்பாங்கல்ல, அதுலயே நான் வாங்கி கேட்டேன். சரிங்களா? டொமேட்டோட விலை வந்து 1 கிலோ வந்து 3.5 வெள்ளி சொல்றாங்க. ஓகேங்களா? சத்து கிலோ. ஓகே, போலே ப்ராப்பா நீ
அம்பாட் ரிங்கிட் ஓகே. அதாவது 1.5 கிலோ கிட்ட இருக்குது, 1.5 கிலோ இருக்குது, 4 வெள்ளி. அம்பாட் ரிங்கிட்டா ஓகே. கிரீன் சில்லி ப்ராப்பா கிரீன் சில்லி 1 கிலோ 7 வெள்ளியா? சரி எனக்கு சத்து ரிங்கிட். நம்ம வந்து கிரீன் சில்லி வந்து 1 வெள்ளிக்கு மட்டும் வாங்கிக்கிறோம். 1 வெள்ளினா 20 ரூபாய். நம்ம ஊருக்கு பிரைஸுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே. ini berapa 4 ringgit? Ini 5 ringgit. அதாவது 1 கிலோ வந்து 5 வெள்ளியா பிரிஞ்சால். ஓகே 7 கிலோ. No need to open. Give good pieces, okay? 5 ringgit. நம்ம டொமேட்டோ வாங்கியாச்சு, பிரிஞ்சால் வாங்கியாச்சு, கிரீன் சில்லி வாங்கியாச்சு. இதுக்கே பாருங்க, இதுக்கு வந்து 4 வெள்ளி, இதுக்கு 1 வெள்ளி, 5 வெள்ளி. இந்த பிரிஞ்சால் வந்து ஒரு 5 வெள்ளியா. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 10 வெள்ளி போயிருச்சு. 10 வெள்ளி அப்படின்னா நம்ம ஊர் பிரைஸுக்கு 200 ரூபாய். அடுத்து நம்ம பீன்ஸ் கேட்டிருந்தோம், ஓகேங்களா? பீன்ஸ் அதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. 1/2 கிலோ வந்து 3 வெள்ளியா. பையா அஜீவ் தோட எக்ஸ்ட்ரா 1/2 கிலோ கேட்டிருந்தோம், ஓகேங்களா? நம்ம பங்களாதேஷ் பையா. ஃப்ராப்பா இனி டிக்கா ரிங்கிட், ஓகேங்களா? இது வந்து 1/2 கிலோ 3 வெள்ளி. நம்ம ஊர் பிரைஸுக்கு 60 ரூபா வரும். 1/2 கிலோ. காலிஃபிளவர் 10 கிலோ, அதாவது 8 வெள்ளியா, நமக்காக 7 வெள்ளி கொடுப்பாங்க. இனி ப்ராப்பா கிலோ, அதாவது 600 கிராம் இருக்குது. 600 கிராம் இருக்குது இந்த காலிஃபிளவர். ப்ராப்பா 5 வெள்ளி. No, where are you from? You from Malaysia or Bangladesh? You from Bangladesh. Is this your own shop? He is working here. Okay. Your boss from China. அவரோட பாஸ் வந்து சைனாவா. உண்மை சொல்றாரா போய் சொல்றாரான்னு தெரியல. அப்புறம் நம்ம வந்து லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் வந்து 1 கிலோ வந்து 6 வெள்ளியா. இதுவும் 6 வெள்ளியா சொல்றாப்ல. நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிறோம், ஓகேங்களா? ஓகே அபாங், செக் திஸ் ஒன். பிரபா கிராம் ஓகே. நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ வாங்கி இருக்கிறோம், 3 வெள்ளி. ஓகே அபாங். இது என்ன அப்படின்னு கேட்டேன். இதுவும் பாவக்காய் அப்படின்னு சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல உள்ள சவுச்சவுக்காய் மாதிரி இருக்குல்ல, பட் இதுவும் பாவக்காயா. இதுதான் நம்ம ஊர்ல பாகற்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு பேர் தெரியாம சொல்றாரா இல்ல வந்து என்னன்னு நமக்கு தெரியல. பாகற்காயோட விலை 6 வெள்ளியா. அதேதான் 1 கிலோ. சோ ஒரு 1/2 கிலோ கேட்போம். சிங்கான் கிலோ only 2 piece. ப்ராப்பா இனி திக்கா ரிங்கிட் அப்படின்னா நம்ம ஊர் பிரைஸுக்கு 60 ரூபா வரும். அப்பாங்க 24 ரிங்கிட்டா. இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா பூட்டின்ஸே பிரிஞ்சால் வாங்கியிருக்கிறோம். பிரிஞ்சால், அப்புறம் காலிஃபிளவர், அப்புறம் பாகற்காய், அப்புறம் சில்லி, அப்புறம் வெண்டைக்காய், பீன்ஸ், அப்புறம் டொமேட்டோ எல்லாம் வாங்கியிருக்கிறதோட விலை வந்து 24 வெள்ளி. நம்ம ஊர் பிரைஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய், 480 ரூபா பாத்துக்கிறேங்க. 480 ரூபாய்க்கு நம்ம ஊருக்கு எவ்வளவு வெஜிடபிள்ஸ் வாங்கலாம். இங்க பாருங்க இவ்வளவுதான் வாங்க முடியும் மலேசியால. இங்க உள்ள கொஞ்சம் விலைவாசி. இனி சவுச்சவ் நோ சவுச்சவ். இனி பங்களாதேஷ் பரிங்காயா, தமிழ் சவுச்சவ். give something free nahi free. ஓகே give. அப்பாங்கிட்ட வந்து நம்ம ஃப்ரீயா கேட்டிருக்கிறோம். only this much. okay. hey give me this for 1 ringgit. 1 ringgit. Is this 1 ringgit? Okay, give me. So total price வந்து 24 வெள்ளி. Okay abang, thank you so much. Thank you abang. Thank you, bye. Okay, வாங்க நம்ம வந்து அடுத்த கடைக்கு போலாம். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய கெளுத்தி மீன் இருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த தயிர் ஒரு பாக்கெட் எவ்வளவுக்கா? 2 வெள்ளி. இந்த மாதிரி தயிர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பாக்கெட் 2 வெள்ளி. அதாவது
நம்ம ஊர் பிரைஸ்க்கு வந்து 40 ரூபா வரும் ஒரு பாக்கெட்டு. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் என்ன வாங்கல. வெங்காயம் வந்து 1 கிலோ 5 வெள்ளி. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு 3 வெள்ளி. சின்ன வெங்காயத்தோட வேலை பாத்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் 10 வெள்ளி. நம்ம ஊர் பிரைஸுக்கு 200 ரூபாய் வரும். நம்ம வெங்காயம் மட்டும் வாங்கிக்கிறோம். வெங்காயம் வாங்கிட்டு ஒரு 1/4 கிலோல உருளைக்கிழங்கு வாங்கிக்கிறோம். கரெக்டா வந்து 35 வெள்ளி பட்ஜெட்ல. அப்ப அங்க செக் 7 கிலோ. அப்படியே உருளைக்கிழங்கு நம்ம லைட்டா வாங்கிக்கிறோம். ஒரு 3 பீஸ் 4 பீஸ். இருப்பாப்பா. ஓகே, அது வந்து 1.5 வெள்ளியா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அப்பாங்கிட்ட 1 கிலோல வெங்காயமும் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வாங்கியாச்சு. மொத்தம் இதோட வந்து 6.5 வெள்ளி. பட் கீரைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நண்பர்களே. நம்ம ஊர்ல உள்ள சந்தை மாதிரியே தாங்க எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்கும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், ஃபிஷ்ஷஸ், சிக்கன், பழங்கள் எல்லாமே இருக்கும். பழங்களுக்கு வந்து இன்னொரு மார்க்கெட் இருக்கு, சவுக்கிட் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட். அங்கேயும் நான் ஒரு நாளைக்கு போய் பிளாக் பண்ணி போடுறேன். இங்க பாருங்க கீரை வச்சிருக்காங்க. 3 கட்டு 5 வெள்ளி. எல்லா மக்களுமே இங்கதான் வருவாங்க வெஜிடபிள்ஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. லூலு, ஹீரோ அங்கேயும் அவைலபிளா இருக்கும். சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். பட் இங்க கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ், இங்க கிடைக்கிற அந்த குவாலிட்டி, அப்புறம் இங்க கிடைக்கிற அந்த பிரைஸுக்கு வந்து மத்த எங்கேயுமே கொடுக்க முடியாது. இங்க பிரைசஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால வந்து இங்கதான் எல்லா மக்களும் வருவாங்க. பாருங்க காலையில வந்து 9 மணி. இதே நீங்க காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா தேவஜோதியா இருக்கும். இப்பயுமே கூட்டமா தான் இருக்கு. அதாவது 11 மணி 12 மணி வரைக்கும் ஃபுல் பிஸியா இருக்கும் மார்க்கெட் ஃபுல்லாவே. அதாவது இங்க ஒவ்வொரு கடைக்கும் சின்ன சின்னதான பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர 1 வெள்ளி 2 வெள்ளி இப்படித்தான் ஏறக்குறைய இருக்கும். பட் நம்ம வெளியே வாங்குறதுக்கும் இந்த மார்க்கெட்ல வாங்குறதுக்கும் நிறைய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது இங்க ஃபேமிலியா இருக்கிறவங்க, இல்ல பிசினஸ் பண்றவங்க, கடை வச்சிருக்கவங்க அப்படிலாம் இந்த மாதிரியான மார்க்கெட்ஸ் எல்லாம் அதிகமா வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க. இந்த வீடியோல மலேசியா கோலாலம்பூர் புது மார்க்கெட்ல உள்ள வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் பத்தி பாத்திருப்பீங்க. வெஜிடபிளோட பிரைசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதாவது 35 வெள்ளிக்கு நம்மளால எவ்வளவு வெஜிடபிள்ஸ் வாங்க முடியுது அப்படின்னு. அதாவது இதுலயே நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன் குவான்டிட்டி அண்ட் பிரைசஸ் எல்லாமே. 35 ரிங்கிட் அப்படின்னா நம்ம ஊர் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய்க்கு நம்மளால வந்து இவ்வளவு வெஜிடபிள்ஸ் தான் வாங்க முடிஞ்சுச்சு. இதே நம்மளோட ஊர் சந்தையில நீங்க போய் வாங்குனீங்க அப்படின்னா 700 ரூபாய்க்கு எவ்வளவு வெஜிடபிள்ஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதுல வந்து இதே மார்க்கெட்ல 30 to 35 ரிங்கிட்டுக்குள்ள ஃபிஷஸ் எந்த அளவுக்கு நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பண்ணுவேன். அந்த வீடியோக்களை பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வீடியோ போறது உங்களுக்கு சுயமே. தேங்க்யூ பா.